டெய்லி கிராஸ் செய்தி உலகம் அக்டோபர் மாத செய்திகள். முதல் பாகம். அக்டோபர் 8 சிறப்பு கைத்தறி கண்காட்சி. எம் கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்டக்குழு 76-77 அலகுகள் காதி கைத்தறியுடன் இணைந்து கைத்தறி கண்காட்சியை நடத்தியது. பாரம்பரிய கைத்தறி துணிகளை ஊக்குவித்து கைத்தறி தொழிலாளர்களை ஆதரிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இக்கண்காட்சியில் ஆவாரம்பாளையத்தைச் சார்ந்த காதி கைத்தறியின் பிரதிநிதிகள் சார்பில் கையால் நெய்யப்பட்ட துணிகள் இடம்பெற்றன. இக்கண்காட்சி மாணவியர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அக்டோபர் 9 பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகள். எம் கல்லூரியின் இயற்பியல் துறை மணவாளக்குறிச்சி மணல் ஆலை IREL நிறுவனத்துடன் இணைந்து இந்திய அரிய பூமியும் புவி அறிவியலும் எனும் தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தியது. தொடக்க விழாவில் IREL துறையின் துணை பொது மேலாளர் திரு சிவராஜ் அவர்கள் கனிம வளங்களின் முக்கியத்துவம், அதன் சிறப்புகள் மற்றும் மணல் தாதுகளை பிரித்தல் போன்ற IREL அமைப்பின் பணிகள் குறித்தும், கேரள மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தின் முன்னாள் இயக்குநர் திரு அருள் ஜெரால்ட் பிரகாஷ் அவர்கள் இளம் தலைமுறைகள் கனிம வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் உரையாற்றியதோடு இருவரும் போட்டியில் நடுவர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவு திறனை மதிப்பிட்டு சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். கட்டுரை போட்டி, சுவரொட்டி தயாரித்தல், வினாடி வினா, குறுக்கெழுத்து போட்டி என நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் 16 பள்ளிகளில் இருந்து 216 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளி அதிக புள்ளிகள் பெற்று கோப்பையை வென்றது. IREL அமைப்பு நிதி வழங்கலில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அக்டோபர் 10 தன்னார்வ சேவைக்கான விருது. எம் கல்லூரியின் யூத் ரெட் கிராஸ் சார்பில் பல்லாண்டுகளாக இரத்த தான முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், மாணவியர் தொடர்ந்து இரத்த தானம் செய்து வருகின்றனர். இப்பணியை பாராட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அவர்கள் விருது வழங்கி எம் கல்லூரியை பெருமைப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று எம் கல்லூரியின் கணிதத்துறை சார்பில் மாத்ரிகா 2025 எனும் தலைப்பில் பள்ளிகளுக்கிடையிலான போட்டிகளை நடத்தியது. மாணவர்களின் கணித அறிவை வளர்ப்பதற்கும் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கும் சிறந்த வாய்ப்பாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் கட்டுரை, ஓவியம், குழு நடனம், மாதிரி விளக்கப்படம் போன்ற 10 போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் RMS பள்ளி அதிக புள்ளிகள் பெற்று சுழற்கோப்பையை கைப்பற்றியது. நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரியின் கணிதத்துறை முன்னாள் பேராசிரியர் டாக்டர் பார்வதி அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். அக்டோபர் 13 இளைஞர் தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் சாதனை. கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடைபெற்ற ICT அகாடமி இளைஞர் தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் நடைபெற்ற யூத் டாக் 2025 எனும் தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் எம் கல்லூரியின் இயற்பியல் துறை மாணவி ஜோ நித்துனா திருநெல்வேலி மண்டல அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி, நன்மைகள், வரம்புகள், மனிதன் 2.0 எனும் தலைப்பில் நடைபெற்ற இப்போட்டியில் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி, நன்மைகள், வரம்புகள், மனிதர்களை இயந்திரங்களிலிருந்து வேறுபடுத்தும் தனித்துவ குணங்கள் குறித்து ஆய்வு நோக்கில் அவர் நிகழ்த்திய உரை பெரும் பாராட்டை பெற்று மண்டல அளவில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 14 உலகளாவிய அளவில் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் பயிலரங்கம். எம் கல்லூரியின் வணிகவியல் துறை எம் கல்லூரியின் டீனரி ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அமைப்புடன் இணைந்து அயர்லாந்தில் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் எனும் தலைப்பில் பயிலரங்கை நடத்தியது. இதில் அயர்லாந்து ICD பிசினஸ் ஸ்கூல் நிறுவன அலுவலர் ஷாரன் ஜேஸ்ரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு அயர்லாந்தின் கல்வி அமைப்பு, உலகளாவிய அளவிலான தொழில் வாய்ப்புகள், வழிமுறைகள், விண்ணப்ப செயல்முறைகள், விசா நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றினார். நிகழ்வில் கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் ஊக்க உரைகள் வழங்கி மாணவியரை உற்சாகப்படுத்தினர். தொழில் முனைதலில் முதல்நிலை வகித்து தமிழக அரசின் மானியம் பெற்று சாதனை. எம் கல்லூரி எம் மாணவியரை இளம் தொழில் முனைவோராக்கிட பல்வேறு வாய்ப்புகள், நிதி உதவிகள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. இதனை பாராட்டி உலகளாவிய ஸ்டார்ட் அப் மாநாட்டில் ஸ்டார்ட் அப் TN நிறுவனம் ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இம்மாநாட்டில் எம் கல்லூரிகளில் பிரத்யேக ஸ்டால் அமைக்கப்பட்டது. இதில் எம் மாணவியர் தங்கள் புதுமையான தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். இது பார்வையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.